இப்போது தட்டு வடை செட் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கைப்பிடி அளவு புதினா, கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, அரை எலுமிச்சை சாறு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ க்ரீன் சட்னி தயார். ரெட் சட்னி செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஆறின பிறகு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதற்கு தேவையான கேரட், பீட்ரூட் துருவல், பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, ரெட் சட்னி க்ரீன் சட்னியும் ரெடியாக இருக்குது. பொடியாக நறுக்கிய பூண்டு ப்ளஸ் ஆயில், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு தட்டு வடையில் ஒரு சைடு க்ரீன் சட்னி, மிக்ஸ் பண்ண வெஜிடபிள், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு எண்ணெய், அப்புறம் இன்னொரு தட்டு வடையில் கொஞ்சம் ரெட் சட்னி சேர்த்து இப்போது ஒரு செட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா செட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ செஞ்சது ரெடிமேட் தட்டு வடையில் தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.